இப்படி சரிங்க. இந்த கேள்விக்கு பதில் தெரியல. அடுத்து நான் கேட்கணுமா? டாஸ்மஹால் எங்க இருக்கு? டாஸ்மார்க் வரவழையில இருக்கு. யோ நான் டாஸ்மார்க்கா கேட்டேன். டாஸ்மஹால் எங்க இருக்கு? சரிமா 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 டாஸ்மஹால் எங்க இருக்கு? நான் மட்டும் சிந்தி ஆச்சு யோசனையா இருக்கு. டாஸ்மஹால் ஆக்ராவில் இருக்கு. எங்க இருக்கு? ஆக்ராவில். ஆக்ரா ஓக்கறாங்க. சரி அத கட்டியது யார்? எங்க இருக்கு நீ சொல்லு. ஏங்க உங்களுக்கு பதில் தெரியுமா தெரியாதா? தெரியாதா? அப்புறம் ஏடிபிடியா சொல்லுங்க. அதுக்கு யோசனை பண்றேன். ஏடிபிடியா சொல்லணும். பதில மட்டும் சொல்லுங்க. அப்படியா? தாஜ்மஹால் எங்க இருக்குன்னா கட்டின இடத்துல தான் இருக்கு. கேள்வி கேட்ட எனக்கு தெரியாதா? கட்டின இடத்துல இருக்கு. சரி பரவாயில்ல, கட்டின இடத்துல இருக்கு. அத கட்டியது யார்? சரி ஓ கட்டினது யார்? ஷாஜஹான். இது மட்டும் பதில் சொல்லியா? தூத்துக்குடி கொத்தனார் மாதிரி பேர் இருக்குல்ல, ஆமா அதே மாதிரி கொத்தனார் அங்க கட்டினாங்க. ஓ அப்படி சரிமா சரிங்க. தாஜ்மஹால் அந்த தாஜ்மஹாலுக்கு வெள்ளை அடிச்சா என்ன ஆகும்? வெள்ளை அடிச்சா என்ன ஆகும்? நல்லா இருக்கும். வெள்ளையா இருக்கும். வெள்ளை அடிச்சா வெள்ளையாகும் இல்ல. தாஜ்மஹாலுக்கு வெள்ளை அடிச்சா செலவாகும். அதை ஏன் நீ கவலைப்படுற? சரிங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா? என்ன கேட்டீங்க? 4 பக்கம் சவரி. நான் சொல்லவா? வந்துருச்சு எனக்கும். வந்த படுத்து சொல்லு. அச்சி வெல்லம். அதேதான் அதேதான். கரெக்டா சொல்றேன். சரியா? ரொம்ப சந்தோஷம். அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி. நான் ஆடலையா? அவங்க டீ தான குடிச்சாங்க. இங்க பாரு. இங்கமா அதான் தொழிலாளி அழகு. இப்ப ஆட விடாத. ஆட விட்டா நாடத்துல போட மாட்டாங்க. அப்படி இருக்கு கண்ணு மாதிரி.
தூக்கி ஆடுறேன் காலை. காலையில சம்பளம் கொடுக்கறது அவங்க தானங்க. நாங்க சொல்லி படாதீங்க வாங்கி சம்பளம் வாங்க முடியும். கோழி கிளிய வாசிக்கிறேன், இங்கிட்டு தூக்க மாட்டேங்கிறீங்க, அங்கிட்டு பாவம் மைசூர்கார மிரண்டு போய் உட்கார்ந்துருக்காரு. ஏப்பா சூர்யா, சத்த வாரியா? காலையில வரேன். நான் வந்து என்ன பண்றது? புண்ணு ஆரம்பம். சரி. ஏப்பா செத்த தோலை இந்த வாங்குறிய, ஆமா. கொஞ்சம் செவத்த தோலார்னா என்ன பண்ண? கிழிச்சிருவாப்புல. சாம்பார் போட்டு ஏதோ காமிச்சு அமைதியா உட்கார்ந்துக்கிறாரு. கவலையப்படாதப்பா, நீ இப்படி செத்த தோலை வாசி. விடுதலை விடவே மாட்டேன். சீக்கிரம் எங்க எவ்வளவு வீடு இருக்கு? மழை வருது நல்லது நினைச்சா சாமி நாள் போலாம் சொல்லி. மழை வருது நல்லது வருதா? இல்ல அண்ணன் சொன்னா அடுத்தால விடுங்கன்னு ஏதோ காரணத்தோட தான் சொல்லிடுறேன். ஆடும்போது அடுத்தால விடுங்க, நீ சந்தோஷம். இடியாப்பன்னு சொல்லும்போது மணி ஆகலையா? சரி, ஓகே. அம்மா நல்லா ஆடுறீங்க, பாடுறீங்க, பேசுறீங்க. சரி, நீங்க எந்த ஊருப்பா? அண்ணன் முதல்ல எட்டி எட்டி பார்த்து எனக்கு அப்பவே சந்தேகம். சரிம்மா, நீங்க எந்த ஊரு? மணாடிங்க. ஆமா. ஏ கல்யாணம் ஆயிடுச்சா? நான் ஆகல. ஏன் உங்க ஆம்பளை இல்லையோ? அதனால இங்க வந்திருக்கேன். ஆனா எங்க நம்பி வந்திருக்க பாரு. ஆமா, கண்டிப்பா நல்லா இருப்ப. சரி, அம்மா அப்பா இருக்காங்களா? அம்மா அப்பா இல்லங்க, ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தான். அவர்தான் சின்ன பிள்ளைங்க வச்சு பாதுகாப்பா வச்சிருக்காரு. நல்லவரை சுதாரிச்ச போ. ஏன் பாதுகாப்புன்னு சொல்லிட்டேன், வச்சிருக்காரு வேற மாதிரி ஆயிப்போய். இல்ல, பாதுகாப்பா வச்சிருக்காரு. உன் பேர் என்ன? காட்டுராணி. ஏமா எங்க உன் பேர் காட்டுறானி? ஆமா. என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? காட்டுராசா. காட்டுராஜாவா? நல்லா இருக்கே. காட்டுராஜ் கூப்பிட்டுமா? காட்டுராஜா, காட்டுராணி, காட்டுராஜா, காட்டுராணி, காட்டுராஜா, காட்டுராணி. யோ, ரெண்டு பேரும் காட்டோம்னா நெருப்பு வச்சு கொளுத்திட்டு போயிடுவாங்க. காது வந்துருச்சா? வந்துகிட்டே இருக்குமா? நார்த்தமலை தாண்டி வந்துருச்சு. அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரம் பொம்மாடு மேல திருப்பிடும். என்ன பண்றேன்? இந்த மௌனமே மணி மாளிகைதான் கண்ணே, மயக்கமே இந்த மௌனமே மணி மாளிகைதான் கண்ணே, தயக்கமே தலைவனே அன்பு காணிக்கைதான் கண்ணே, கற்பனையில்
மயங்குன்னு இந்த மௌனமே மணிமாளிகையாகவே. தயக்கமே சலனமே அன்பு காணிக்கைதான் கண்ணே. அன்பு காணிக்கைதான். எங்க போற? என்னங்க அந்த நீ பாட்டு போற. ஆமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டு. என்ன விஷயம் எங்க அப்பா பேரு எங்க அப்பா பேரு உங்க அப்பா பேரு நம்பிராஜன். சரி எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. அப்படியா என் பேரு வீரன். வீர ஆமா, எங்க குல வழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிடணும். அப்படியா பருவம் வந்த பெண்கள்லாம் காவல் போகணும். சரி எங்க அப்பா நம்பிராஜன் நகர்வள சோதனைக்கு போக சொன்னார். நாட்டு மக்கள் என்ன சொல்றாரு பார்த்துட்டு வானாரு. போய் பார்த்தா மக்கள்லாம் புரணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பேசுறாங்க நம்பிராஜ மக சரி வளர்ப்பு மகள் வள்ளியை என்ன திணைக்காவலுக்கு போகலன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சரி இத போய் எங்க அப்பா கிட்ட சொன்னேன். எங்க அப்பா சொன்னாரு என்ன சொன்னாரு? உனக்கு வளர்ப்பு தங்கை வள்ளியை உடனே காவலுக்கு போய் சொல்லிட்டாரு. சரி அதனால நீ காவலுக்கு துணைக்கு போ. அங்க வந்து உன்னை பாக்குறேன். அப்படிங்க